ஆனா இந்த மனோகரை காணோம். மனோகர், இவன் வேற எங்க போனான்னு தெரியல. அண்ணே, முதல்ல பெட்டியை தர. என்னண்ணே, இவனோட பாடி வந்திருக்கு? அதானே, என்ன நடக்குதுன்னே தெரியலையம்மா. இவன் வீட்டுல தானே இருந்தா, இவன் எப்பமா வெளியில போனா? இவன் எப்படி பொண்ணுமா வந்திருப்பான்? மாடி, அங்க பாரு. மேடம், என்ன மேடம், என்ன சவப்பட்டியில வச்சு அப்படி போயிச்சிடலான்னு பாத்தீங்களா? அப்படியே ஆரஞ்சான்னு வச்சுக்கோ. நாங்களே டென்ஷன்ல இருக்கோம், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மனோகர் கிட்ட ஜானகியை கொன்னு சவப்பட்டியில அனுப்ப சொன்னா, இதுல நீ வந்திருக்க. நீ எப்படா வெளியே போன? மேடம், திடீர்னு யாரோ வந்தாங்க, முகத்துல மயக்க மருந்து வச்சு அப்படியே அழுத்துனாங்க. யாருன்னு தெரியல மேடம். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா நான் இந்த பெட்டியில இருக்கேன் மேடம். நாம வீட்ல இருக்கிறப்போ யார் வந்து இவனை கடத்திருப்பான்? நமக்கு வேண்டாத ஆளுங்கன்னா அது ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க தானே. முக்கியமா அந்த மாயா தான் நம்மளோட முக்கியமான எதிரி. இது ஒருவேளை அவளோட வேலையா இருக்கலாம். நாம நினைச்சதான் நடந்திருக்க. என்ன போனா, இந்த நேரத்துல எங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? அதை விட சவப்பெட்டியில ஜீவா இருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன், அப்படிதானே? இதெல்லாம் எதுக்காக பண்ற? ஓ, இதெல்லாம் முதல்ல நான் தான் பண்ணனா? உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா? எனக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது? ஒருத்தர் சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு 10 பேர் சாக கிடப்பாங்க. அதுக்கு காரணமானவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவனை வெளியில எடுத்து என் பெரியம்மாவ கொல்றதுக்கு அவனையே அனுப்புவியா? போத நிறுத்து. உன் வீட்டுல ஏதேதோ நடந்தா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. யாரும் தன்னுடைய மனசாட்சிய தூரமா வச்சுட்டா என்ன வேணாலும் பேசலாம். நான் எப்பவுமே சொல்றதுதான், எங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. நீ என்னதான் சதி செஞ்சாலும் அத முன்னாடியே காட்டி கொடுத்துருவாரு. ஒரு சாம்பிள், எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? நீ என் பெரியம்மாவை கொல்ல ஆள் அனுப்புன. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இவனை செவப்பெட்டிக்குள்ள வச்சு நான் அனுப்புனேன். ஆமா, இவனை எப்படி தூக்கணும்னு பாக்குறியா? உன்னால முடியும்னா எங்களாலையும் முடியும். உன் சேட்டை இதோட நிறுத்திக்கோ. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. உன்ன மாதிரி நாங்களும் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்ட. என்னடி ரொம்ப தான் துள்ற? இந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த புவன அஞ்சரவ கிடையாது. ஏதோ வந்த சொன்ன, கிளம்பிக்கிட்டே இரு. கிளம்புதான் போறேன், ஆனா இன்னும் காட்சி முடியலையே. மனோகர் அனுப்புனியே, ஆனா அவன் இப்ப எங்க இருப்பான்? அவனை நைட்டு 12 மணிக்கு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும்ல. அப்படியே அவனை ஒப்படைக்க முடியலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை தூக்கி உள்ள வைப்பாரு, இல்ல இவங்களுக்காக அவரே உள்ள போவாரா இருக்கும். மேடம், உங்க வீட்டுக்கு வந்து மனோகரை கூட்டு போக சொல்லி கால் வந்துச்சு. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சுங்களா? அவனை கூட்டிட்டு போட்டுங்களா? என்ன புவனா மேடம், மனோகருக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. ஏதோ வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு.
என்ன இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு சம்பளம் இந்த புவனா மேடம் தான் கொடுக்குறாங்களா? புவனா வீட்டுக்கு வந்து மனோகரை கூட்டிட்டு போங்கன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது நான் தான். அந்த மனோகர் கள்ள சாராயம் காய்ச்சறான்னு அவனை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க அவனை கொலை செய்ய வாடகைக்கு விடுவீங்களா? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க புரியல. அடடடடடா. ஹம். என்னமா நடிக்கிறாரு சாரு? உங்க நடிப்புக்கு அவார்டு கொடுக்கலாம். வாங்குற சம்பளத்துக்கு அரசாங்கத்துக்கு சின்சியரா இருங்க இன்ஸ்பெக்டர் சார். மனோகர் எங்க இருக்கா மேடம்? கார்ல தான் இருக்கான். சீனு, அவனை ஒப்படைச்சிரு. இப்பவாவது அவனை கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுங்க சார். இனிமேலாவது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்க. கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். சீனு வாங்க சார். இதெல்லாம் செஞ்சது நீதானே இப்போவாது ஒத்துக்கிறியா? இல்லனா இப்பவும் உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவியா? எங்களாலையும் எதுவும் முடியும்னு புரிஞ்சுக்கோ. அடங்கி நட. அடங்கி நடக்கிறதா? இந்த புவனா என்னைக்கு அடக்கமாகறாளோ அன்னைக்கு தாண்டி அடங்குவான். ஹேய், இன்னும் 4 நாள்ல பஞ்சாயத்துல வச்சு உன் பெரிய பணியும் உன் குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வெப்பண்டி. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாரு. அதையும் பார்க்கலாம். மொத்த குடும்பமும் சேர்ந்து சதி பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்கல்ல? இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையுமே நீ நான் சும்மா விட மாட்டேன். என் மேல கைய வச்சதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. ஏய், என் அண்ணனை பத்தி நீ திரும்ப தப்பா பேசுன, உனக்கு இனிமே இந்த வீட்ல இருக்கிற தகுதி கூட கிடையாது. கிளம்பு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. கிளம்புடி முதல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி கிளம்புவேன்? உங்க எல்லாரையும் உண்டிலாம் ஆக்காம நான் போக மாட்டேன். இத வாங்கிட்டு வந்துருங்க. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். இப்போ இங்க ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? இங்கதான் கட்டு போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தேடி பாருங்க. ஏதாவது தப்பா பண்ணிக்க போறாங்க.